ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன் ஸ்பைசி. எப்பவும் போல் முட்டைக்கோஸ் வச்சு சாம்பார், கூட்டு, பொரியல் இந்த மாதிரி பண்ணாமல் ஒரு தடவை ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு முட்டைக்கோஸ் வச்சு சூப்பரான ஒரு வெரைட்டி ரைஸ் செஞ்சு பாருங்கள். திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஒரு 5 மினிட்ஸ்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, அதே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜாஸ்தி கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணுறேன். இப்போது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் நீள்வாக்கில் நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஆனியன் ரொம்ப வதங்க தேவையில்லை. ஒரு 2 செகண்ட் மட்டும் வதக்கி விட்டால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப வதங்கினா இந்த ரைஸ் அவ்வளோவா நல்லா இருக்காது. பாதி அளவுக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. அதே மாதிரி நீள்வாக்கில் கட் பண்ண முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன கேரட்டை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நான் இது கூடவே பச்சை பட்டாணியை நல்லா ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை 1 கப் சேர்த்துக்கலாம். இந்த ரைஸ்க்கு இந்த மாதிரி பட்டாணி சேர்த்து செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு ப்ரோட்டீன் கிடைச்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்குன்ட்டு குழந்தைங்க ரொம்பவே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது காரத்துக்காக 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு கூடவே இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்ற அளவுக்கு நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க. நான் மீடியமான அளவுக்கு காரம் சேர்த்துருக்கேன். இதை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு. ஆனால் காய்கறி முழுமையாக வேகலை. அப்படி இருந்தால் தான் இந்த சாதம் நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது பாயில் பண்ணி வச்ச ரைஸ் எடுத்துக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரைஸ் நான் சேர்க்குறேன். உங்கள் வீட்டில் எத்தனை பேருக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் செய்கிறீங்களோ அத்தனை பேருக்கு நீங்கள் சாதத்தை பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு தடவை ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க, ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா ஃப்ரைட் ரைஸ் மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நல்லா சூப்பர் டேஸ்டியான குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச கேபேஜ் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா சுட சுட சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி லஞ்ச் பாக்ஸுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். காய்கறி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கேரட், பட்டாணி இதெல்லாம் போட்டு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான வெஜிடபிள் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது எந்த மசாலாவும் சேர்க்காமல் நல்லா குழந்தைங்கள்லாம் சாப்பிடக்கூடிய அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். டெய்லியுமே ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன கொடுத்து விடலான்னு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். அந்த சமயத்தில் இந்த மாதிரி நல்லா காய்கறி எல்லாம் நிறைய போட்டு இந்த மாதிரி ஒரு தடவை வெஜிடபிள் புலாவ் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. டெய்லியுமே ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு ஹெல்த்தியாக கொடுத்து விடணும்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி வெஜிடபிள் புலாவ் ட்ரை பண்ணி பாருங்கள். காய்கறியும் விரும்பி சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்சமான வெரைட்டி ரைஸ் மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு குக்கரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. ஒயிட் புலாவுக்கு நெய் சேர்த்து பண்ணால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதிக நெய் தேவைப்படாது. 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, கூடவே ஒரு 5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம், ஒரு 3 அளவுக்கு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் வேறு எந்த காரம் நம்ம சேர்க்க போகிறதில்ல. அதனால் பச்சை மிளகாயோட காரம் மட்டும்தான் இந்த வெஜிடபிள் புலாவில் இருக்கும்.
அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வந்து சேர்க்க தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே பீன்ஸ், கேரட், அதுக்கப்புறமா ஊற வச்ச பட்டாணி, இந்த 3 வந்து நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு உருளைக்கிழங்கு சேர்க்க விருப்பம்னா நீங்கள் அதையும் வந்து சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. காய்கறி வந்து நிறைய நேரம் குக் பண்ண தேவையில்லை, ஒரு 5 செகண்ட் மட்டும் கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2-3 தடவை மட்டும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இது கூடவே நல்லா ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. பெரிய சைஸில் இருந்தால் குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க, அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போது இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். காய்கறிகளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது உப்பு சேர்த்ததுக்கப்புறமா 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லா காய்கறிலையுமே உப்பு வந்து நல்லா பிடிச்சி வரணும், அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுக்கு எந்தளவுக்கு ரைஸ் தேவையோ அந்தளவுக்கு தண்ணியை வந்து அளந்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் 1.5 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன், அதனால் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி வந்து இப்போது அரிசி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு பாதி அளவுக்கு லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். நாம் இதில் தக்காளி வந்து சேர்க்கலை, அதனால் புளிப்பு சுவைக்காக ஒரு அரை லெமன் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு பாருங்கள் தண்ணி. இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சாதான் நம்மளுக்கு நல்லா உதிரி உதிரியான வெஜ் ரைஸ் வந்து கிடைக்கும். இப்போவே மூடிட்டிங்கன்னா நல்லா குழஞ்சி போயிடும். கொதி வராமல் மூடினீங்கன்னா குழஞ்சி போயிடும். ரைஸ் வந்து அவ்வளோவா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி நல்லா தளன்னு கொதித்து வந்ததுக்கப்புறமா தான் நம்ம குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கணும். இப்போது க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. உங்களோட ரைஸ் வந்து எந்த அளவுக்கு வெந்து வருமோ ஒரு விசில் இல்லைன்னா 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது ஒரு விசில் வந்திருக்கு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரைஸ் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு, அதே மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாமையும் வந்திருக்கு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா ஒரு தடவை லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. காய்கறிகள் வந்து ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டாமல் அதே மாதிரி நல்லா பார்க்குறதுக்கு உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. காய்கறிகளை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் அடியிலேருந்து காய்கறிகள் வந்து மேலே வந்து நம்மளுக்கு தெரியும். இந்த மாதிரி அடியில் இருக்க காய்கறிகளை மேலே எடுத்து விட்டுருங்க. இப்போது சூப்பர் டேஸ்டியான வெஜிடபிள் புலாவ் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதுக்கு சைடிஷ் வந்து ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பொட்டேட்டோ கிரேவி வந்து இதுக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். நான்வெஜ் வந்து சாப்பிட்றவங்களா இருந்தால் சிக்கன் கிரேவி இந்த மாதிரி வச்சு கூட சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பொட்டேட்டோ புலாவ் தான் செய்ய போகிறோம். இது வந்து ரொம்பவே குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதே மாதிரி டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு குக்கரில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது தாளிக்கிறதுக்காக 3 பிரியாணி இலை, 2 பட்டை, 5 கிராம்பு, 2 ஏலக்காய், இது கூடவே ஒரு அன்னாச்சிப்பூ, அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் சீரகம், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூடவே 2 வெங்காயம், 3 பச்சை மிளகாய் நீள்வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கி வந்தாவே போதும். பாருங்கள், இந்தளவுக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கலாம். இந்த புலாவுக்கு புதினா இலையை வந்து ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இப்போது புதினா சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். புதினா வந்து எந்தளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு வந்து இந்த புலாவ் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது நல்லா வதக்கி விட்டுக்கலாம்.
இப்போது புதினா வந்து நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 2 தக்காளியை நல்லா நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். உங்களுக்கு சின்ன தக்காளியாக இருந்தால் 3 தக்காளி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி வந்து நல்லா வேகமாக வதங்கி வர்றதுக்காக தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ரைஸ் சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வந்து வேகமாக வதங்கி வரும். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த புலாவுக்கு மொத்தமாக சேர்த்து எல்லாத்தையும் வதக்கணும்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் ஒரு பொருளாக சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். கடையில் வாங்கினா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஃப்ளேவர் நல்லா இருக்காது. இப்போது இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்திருக்கு. நான் வந்து 2 உருளைக்கிழங்க கட் பண்ணி தண்ணியில் வந்து போட்டு வச்சுருக்கேன். அப்போது கருத்து போகாமல் இருக்கும். அதனால் இப்போது சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பெரிய சைஸாகவே கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வெந்து வரும்போது உருளைக்கிழங்கு நல்லா குழையாமல் நல்லா கரெக்டான பதத்தில் வெந்து வரும். இப்போது உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு இந்த ஃப்ளேவர்லாம் நல்லா உருளைக்கிழங்குல இறங்குற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 5 செகண்ட் மட்டும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போது உருளைக்கிழங்குல உப்பு அந்த மசாலாலாம் நல்லா இறங்கி வரும். அவ்வளோதான். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூடவே நாம் மசாலா பொருட்கள் வந்து சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். நான் வந்து 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்து வீட்டில் அரைச்ச கரம் மசாலா சேர்த்துருக்கேன். கடையில் வாங்கினதாக இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது சேர்த்துட்டு மசாலா வந்து நல்லா உருளைக்கிழங்குல படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப போட்டு கிண்டணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக அந்த மாதிரி மசாலா வந்து உருளைக்கிழங்குல படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் உப்பு காரம் இது எல்லாமே நம்மளுக்கு உருளைக்கிழங்குல பிடிச்சி வரும். இப்போது நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். அதனால் 2 கப் அளவுக்கு தண்ணி வந்து அளந்துட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து ஜாஸ்தி வச்சிங்கன்னா சாதம் வந்து குழஞ்சி போயிடும். அதனால் பார்த்துட்டு கரெக்டாக அளவு வச்சுக்கோங்க. தண்ணி அளவு கரெக்டாக வச்சா தான் நம்மளுக்கு ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா ரைஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலாக சாப்பாட்டு அரிசி இல்லைன்னா பாஸ்மதி ரைஸ் உங்களுக்கு விருப்பமான ரைஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரைஸ் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈவனாக மிக்ஸ் ஆகி வரும். இந்த ஸ்டேஜில் உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்குது. அவ்வளோதான். இப்போது கொதித்து வந்ததுக்கப்புறமா நாம் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். உங்களோட ரைஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் 2 விசில் அந்த மாதிரி விட்டு எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து ஒரு விசில்லையே நல்லா வெந்து வந்துடும். இப்போது வெந்து வந்திருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. அதே மாதிரி குழையாமல் அடி பிடிக்காமல் நல்லா கரெக்டாக வெந்து வந்திருக்கு. இப்போது அடியிலேருந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா சைடுமே ஈவனாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு கரெக்டாக வெந்து வந்திருக்குன்னு. சூப்பரான பொட்டேட்டோ புலாவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. புதினா சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். காய்கறி இல்லாத போது 1 கப் புதினா இருந்தால் போதும். ரொம்ப ஈஸியாக லஞ்ச் பாக்ஸ்க்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது, குளிர்ச்சியாக இருக்கும். குழந்தைங்க வந்து புதினா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி வெரைட்டி ரைஸில்
கடலைப்பருப்பு அதுக்கப்புறமா முந்திரிலாம் போட்டு நம்ம செய்யும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க இந்த ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். அதில் பாதி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கலாம். புதினா மட்டும் சேர்த்து செய்யும்போது ஃப்ளேவர் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்க்கும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா 5-6 பூண்டு, இது கூடவே சின்னதாக கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு இது நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நெய் சேர்த்து பண்ணோன்னா டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். இது கூடவே கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, முந்திரி எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. முந்திரி வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கடலைப்பருப்பு மட்டும் நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கோங்க. இப்போ இது கூட பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இதை வந்து சேர்த்துக்கலாம். இதையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நாம் அரைச்ச புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து சாதம் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கேன், பார்த்துட்டு அளவாக சேர்த்துக்கோங்க. இப்போது இது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லைட்டாக எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு சிம்மில் வச்சு வேக விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க ஒயிட் ரைஸை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்தளவுக்கு புதினா வந்து இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் ரைஸ் வந்து சேர்த்துக்கோங்க. ரைஸ் நிறையா சேர்த்திங்கன்னா சாதம் வந்து நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். சிம்லேயே வச்சுட்டு கிண்டி விட்டுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. அவ்வளோதான், நல்லா சூப்பரான புதினா சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து சைடிஷ் வந்து பாயில்டு எக், அதுக்கப்புறமா பொட்டேட்டோ கூட நீங்கள் வச்சு கொடுத்து விடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான லெமன் ரைஸ், அதுக்கு சைடிஷ்ஷாக பொட்டேட்டோ ஃப்ரை ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஃப்ளேவருக்காக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு 4 லெமனை நான் கட் பண்ணி ஜூஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ரைஸ் வந்து வேக வைக்கும்போது உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம், பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்கட்டும், ரொம்பவும் கொதிக்க தேவையில்லை. பாருங்கள், இப்போது தேவையான அளவுக்கு ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சாதம் வந்து நல்லா உதிரியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் லெமன் ரைஸ் வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப குழைய விட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி சாதத்தை கரெக்டாக வடித்து எடுத்துக்கோங்க. இப்போது இது கூடவே நான் வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன், அதனால நான் லாஸ்ட்டாக சேர்க்குறேன். நீங்கள் பச்சை வேர்க்கடலை வந்து சேர்க்க போகிறீங்கன்னா நாம் தாளிக்கும் போதே நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நீங்கள் தாளிச்சிக்கோங்க. இப்போது அவ்வளோதான், சூப்பராக மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா கம்மன்னு லெமன் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள்.
இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். லெமன் ரைஸ் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போது பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது நல்லா இடிகளில் வச்சு நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் கட் பண்ணி சேர்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்காது. அதனால் சின்ன கல்லில் இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து உருளைக்கிழங்கை நல்லா சின்னதாக கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நல்லா கலந்து விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வேகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பெரிய சைஸில் போட்டிங்கன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. நாம் சேர்த்துருக்க ஆயில் மட்டுமே போதும். அதுலேயே உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துடும். அப்போ தான் டேஸ்ட்டு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி சலசலப்பாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும், கைவிடாமல். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போது பாதி அளவுக்கு உருளைக்கிழங்கு வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கூடவே காரத்துக்காக 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இது வந்து தனி மிளகாய் தூள். வேறு எதுவுமே நான் சேர்க்கவே இல்லை. ஏன்னா நம்ம சோம்பையும் பூண்டையும் நல்லா இடிச்சிட்டு தான் சேர்த்துருக்கோம். அந்த ஃப்ளேவரும் இந்த சில்லி பவுடர் சேர்க்குறதுனால இந்த உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அது கூட சேர்த்துட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். அதுவும் டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்கும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிம்லேயே ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கூடவே ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை தூவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான சிம்பிளான பொட்டேட்டோ ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.